தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்க என்ன செய்யலாம்னு திருப்பூரில் கூட்டம் போட்டு பேசின பாஜக அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்த திட்டம் வச்சிருக்காங்களா. மத்திய அமைச்சர்கள் மறுபடியும் வருவாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியான அதிமுக தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் மத்திய அரசை குற்றஞ்சாட்டுனா வளர்ச்சி பாதிக்கப்படும் நினைக்கிறாங்களாம். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா இருக்கணும்னு சொல்றாங்களாம். பேசிக்கிட்டாங்க. முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ. ஆரம்பத்துல மின்சாரத்துக்கான உதவி திட்டத்தையும் சேவை வரி மசோதாவையும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தையும் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு கடுமையா எதிர்த்த மாநில அரசு இப்போ ஆதரவுகரம் நீட்டுறாங்களாமா. சொல்லிக்கிட்டாங்க. மாநிலத்தோட வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுல மத்திய அரசு ஆர்வமா இருக்காங்களாம். ராமநாதபுரம் அதானி மின் திட்டத்தை வேகமா தொடங்கிட்டாங்களாம். அதே போல அம்பானியோட ஆயில் திட்டமும் வேகம் எடுக்குமா. பேசிக்கிட்டாங்க. ஐயா, தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமா ஒரு ஆளுநர் வேணும்னு எதிர்கட்சிகள் தரப்புல கோரிக்கை வச்சாலும் இப்போதைக்கு பொறுப்பு ஆளுநரோட செயல்பாடு திருப்தியா இருக்குதுன்னு மத்தியில நினைக்கிறாங்களாம். ஆனாலும் சீக்கிரத்துல முடிவு எடுப்பாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. பாராளுமன்ற கூட்டம் நடக்கிற நேரத்தில் பல மசோதாக்கள் காத்திருப்புல இருக்குதான். ஊபி தேர்தல் நடக்கிறதால குளிர்கால கூட்டத்தில் சூடு பறக்குமா. எதிர்கட்சிகளை சமாளிக்க யோசனையும் நடக்குதான். நமக்கு என்னங்க தெரியும். வெளியில பேசிக்கிட்டாங்க. ஐயா, காஷ்மீர் பிரச்சனையில ஆரம்பிச்சு காவிரி பிரச்சனை வரைக்கும் பாராளுமன்ற கூட்டத்துல ஆனல கலப்பும்னு ஆளுங்கட்சி நினைக்குதான். அப்படி நடக்கும் கூட்டத்துல அதிமுக ஆதரவு கொடுக்கும்னு மத்தியில நினைக்கிறாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. பாஜகவில் எம்பியா இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி, அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா எம்பி, இவங்க 2 பேரோட செயல்பாடும் அதிமுகவுக்கு எதிராக இருக்குமா இல்ல அனுசரணையா இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குதாமா. பேச்சா கிடக்குது. பாராளுமன்றத்துல காவிரி பத்தின சட்ட திருத்தம் கொண்டு வந்தா தான் நடுவர் மன்றம் அமைக்க முடியும்னு சொல்லும் மத்திய அரசு குளிர்கால கூட்டத்துல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு டெல்லியில பேச்சா கிடக்குதான். சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, காவிரி மசோதாவையும் ஜல்லிக்கட்டு மசோதாவையும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறாங்களாம். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட் அமைப்பு போராட்டத்தை தொடங்கிட்டாங்களாம். அதனால காவிரியும் ஜல்லிக்கட்டும் பாஜகவுக்கு சவாலா மாறி போச்சான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.